பஞ்சாங்கம் மார்ச் 6, 2025 6/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி காலை 10:52 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. வாக்குஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு குருவோடு இணைஞ்சு. இதனால உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படும். உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 4ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு தாயாருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவீர்கள். இன்ஃபேக்ட் உங்கள் லைஃப்லேயே இத்தனை நாளாக உங்கள் அம்மாவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுறதுனால உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களின் வாங்குவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. 3-6 அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இருந்து வந்த அவமான சொற்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய லாபத்தை சந்திக்கும் சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை, அதுவும் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. மனசுல தைரியம் மட்டும் இல்லைங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப உச்சமா இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் களையும். உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்கும். அது கடனா கிடைக்காது, அன்புல கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கும் உங்களுடைய அந்யோன்யத்தை புரிய வைப்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மை, பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். யானை பலம் கூடின அளவுக்கு உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை 6ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கடன் தேவையா இருக்குன்னா அது கண்டிப்பாக வாங்குவீங்க, தேவை இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, குடும்ப தேவைக்காக எடுக்கும் முடிவுகள் கடனை ஏற்படுத்தினாலும் அது
நிதர்சனமான உண்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நிதர்சனமான உண்மைன்னா வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்கு தான் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிய வைப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகப்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக மேன்மை ஏற்படும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். அவர்களுக்கு உதவி செய்யறதுனால உங்களுக்கு செலவாகும், அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஆனா நண்பர்களுக்கு உதவி செய்த புண்ணியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்துல யோகாதிபதியான குருவோடு சேர்ந்திருக்காரு. கஜகேசரி யோகம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனபேதத்தை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வித்யா மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அது என்ன வித்யா மேன்மை அப்படின்னா அறிவு மேன்மை ஏற்படுறதுக்கு, அதாவது படிப்பு சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும். சரஸ்வதி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அந்த சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்லாமல் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட உங்களுடைய வேலை சார்ந்த படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். இத்தனை நாளா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இருந்து வந்த அவமானம் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களால எந்த விதத்திலும் நன்மையை ஏற்படுத்திக்க முடியாது. அதே சமயம் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெற்றோருக்கு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை தருவீர்கள். குடும்பத்தில் உங்களை பற்றின பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள், மருத்துவ ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய சில நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் ஏற்படுத்தினா, வீட்டில் ஏதாவது பரிகாரம் பண்றீங்க, இல்ல வீட்டில் ஏதாவது பிரார்த்தனை செலுத்தினீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய மருத்துவ ரீதியான தடங்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்ல நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சில புதிய யோசனைகள் தோன்றுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோரின் மூலமாக சில திட்டுக்களை அல்லது அவசியமான ஆலோசனைகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பு இருக்கு. மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று எண்ண விரயங்கள் அதிகமா இருக்கு. அதாவது விரையாதிபதி உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ண விரயங்கள் ஏற்படும். அல்லது நிலம், வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயரோ அல்லது மன உளைச்சலோ விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும். வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி தந்தை மூலமாக அல்லது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி. வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரது மட்டும் இல்லாம உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை தகர்த்தெறிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் வகையில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுநாள் வரை கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது திருமண செலவு, இல்லை குழந்தை பாக்கிய செலவு, இல்லாட்டி வீடு மனை வாங்கக்கூடிய செலவு, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்று உங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா கடன் உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை பற்றி பெருசா உதாசீனப்படுத்திட்டு பெருசா அதை சீரியஸா எடுத்துக்காம உங்க வேலையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இருக்காது. பண பிரச்சனைகள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனான சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால, உச்சமா இருக்கிறதுனால இன்று மனசுல மனசு அலபாயும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய நட்சத்திரநாதன் தன்னுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பரபரப்பா செயல்படுவீங்க. ஒரு வாழ முடிக்க வேண்டிய விஷயத்த 1000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஆனா அது உங்களுக்கு சாதகமா முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நற்செய்திகள் வரும். அதாவது உங்களுடைய வழக்கு, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஆனா உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது திருமண விஷயத்துல, இது இன்னும் சொல்ல போனா இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய எதிர்பாலின நட்புகளிடம் தங்களுடைய மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இதனாலையும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவசரப்படாம நிதானமா இருந்தா உண்மைத்தன்மை தெரிய வருவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனான செவ்வாய் தசமஸ்தானத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு உடல் சோர்வை தரக்கூடிய வகையில செயல்படுவாரு. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். உங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சாதகமா இருக்கு. ஆனா அதற்குண்டான பண முதலீடுகளை தந்தை மூலமாக பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருந்ததுன்னா சாதகமா இருக்கும். அப்படி தந்தை ஸ்தானம், தந்தை இல்லை, தந்தை சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பெருசா லாபத்தை தராது, செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன், தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது அலுவலக ரீதியாக தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய வீக்னஸை நீங்களே வெளிப்படுத்துற மாதிரி சூழ்நிலை அமையும். இதனால உங்க பேர்ல ஒரு மதிப்பு இருந்தது, அந்த மதிப்பை குறைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. தவறுகளை செய்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு தேவையில்லாத சிக்கல் வராம பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதுவும் நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய நபர், கேஷ் கவுண்டர்ல இருக்கிறேன், இல்ல பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி வைக்கிற இடத்துல இருக்கிறேன், இந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை டைவர்ட் பண்றதுக்கு சிலர் முயற்சி செய்வார்கள். அதாவது பேச்சை கொடுத்து டைவர்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனமா இருந்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசிய செலவுகள் ஏற்படும். சில இடத்துல நீங்க பேசக்கூடாத இடத்துல பேசினீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்த வாக்குறுதிக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் பயனடைவார்கள். உங்களுக்கு எந்த விதமான லாபமும் ஏற்படாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் மரியாதையோட பேசுறது நல்லது. குடும்பத்துல உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனபேதம் இருந்ததுன்னா இன்னைக்கு அவர் உங்களுக்கு
எதிர்மறையா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் தடுமாறும் சூழ்நிலை ஏற்படும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இடமாற்றம் சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் தடுமாற்றம் சூழ்நிலை ஏற்படும். இதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் சில சமயம் பண விரயமும் ஏற்படும். குடும்பத்தினரின் அதிருப்திக்கும் கிண்டல் கேலி பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் உங்களுடைய விஷயத்தில் மட்டும் ஒருமுகப்படுத்துறது முயற்சி எடுத்தா நல்லது. விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை, பாக்யாதிபதி உச்சம் பெற்றிருப்பது இன்று யோகத்தை ஏற்படுத்துகின்றது. படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள். படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி இருக்கு. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல இருந்த நம்பகத்தன்மையை குலைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களை நம்பணும். அவங்கள நம்பாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை மூலமாக ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த ஆலோசனையை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய மரியாதை கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் நண்பர்களின் இடைத்துறைக்கும் செயல்மூலமாக உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வெற்றிக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. இத்தனை நாளா மருத்துவ ரீதியா சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்தது. இப்போ அது சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாயார் சார்ந்த உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இத்தனை நாளா அதுல விரக்தி மனப்பான்மை இருந்தது. எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில் இருக்கு. தொழில்முறை எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த கடன் வாங்கக்கூடிய யோகத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால சில சமயம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உடன்பிறப்புகளின் மூலமாக மனோ பலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உடன்பிறப்புகள் பக்கபலமாக செயல்படுவார்கள். அதே சமயம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. உங்க வாழ்க்கை துணை எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும். அது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். புதுசா வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தை துவக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சந்திரன் தன்னுடைய அனுஜன்ம நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு உச்சஸ்தானத்துல. இதனால உங்களுக்கு மனசுல என்ன விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், இவர்களை பற்றின
பெரிய கற்பனையில வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்வீங்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள். இதை சாதகமாக பயன்படுத்தி சில நண்பர்களோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோ உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு அலபாயக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்பட்டு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய மரியாதை, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் மற்றும் இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்பராசி. 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் மனோகாரகன் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தேவையற்ற கற்பனைகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதாவது விட்டு கொடுக்கறதுனா சரி ஓகே நமக்கு இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மனசுல தைரியப்படுத்திட்டு நீங்க செயல்படணும். அப்பதான் உங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் முன்னேற்றம் அடைய முடியும். இல்லாட்டி தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களையும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி உடன்பிறப்புகள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதை சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் குறிப்பா தம்பி தங்கைகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால சிலருக்கு கடன் வாங்கும் யோகம் இருக்கு. ஆனா எல்லாருமே கடன் வாங்க மாட்டாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வாக்குச்சாதுரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 5-8 கோடி அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வீசுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். மீன ராசி. இன்று உங்களுக்கு மனசுல தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரமும் வளர்ச்சியை சந்திக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு மூலமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிப்புல புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அறிவு சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால பெருசா கவலை இல்லை. ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கு. அதனால தடுமாற்றம் ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக மருத்துவ ரீதியாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று திடீர் நற்செய்திகள் மனசுல தைரியத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சார்ந்த மருத்துவ ரீதியான செலவுகள் இன்று செலவுகளை அதிகப்படுத்தினாலும் மனசுல உங்களுடைய மனோதைரியம் தான் உங்களை சப்போர்ட் பண்ணுது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை காரணமாக இன்று எங்கேயாவது அவுட்டிங், திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக பிரிந்து சென்ற அல்லது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவுகளை சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அல்லது வீடு மனை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும்
அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.